முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு அறிஞர், தமிழ் பாவலர், சிறந்த தமிழ் உணர்வாளர் திருமிகு பாவலர் ராமச்சந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு இன்றைய தமிழ்நாட்டின் நிலை பற்றி நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். 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 நாட்டின் ஒவ்வொரு நகர்வுகளையும் உற்று நோக்கி இது சரி இது தவறு அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு பெரும்பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நாட்களில் சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதை பற்றி நாம் ஒரு பார்வை. ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லப்போனால் முற்றத்துக்கு அழைத்து விருந்து வைக்கிறீங்க. ஆமாம், வைங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு ஒரு பெரும் பேராக அமையணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய முற்றத்துக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. இப்போ கடந்த காலங்களில் இப்போ ஓரிரு வாரங்களில் நடந்தவைகளை நம்ம பார்ப்போம். ஐயா, சில நாட்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் ஒருவர் மருத்துவரை கத்தியால் குத்துகிறார். காரணம் தாய்க்கு சரியாக மருத்துவம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இதை நேரில் கூட சில காட்சிகளை பார்த்துருக்கேன். நான் அண்மையில் சென்னை பொது மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் ஒரு நண்பருடைய உடல்நலம் பாதிப்புக்காக. அங்கே பார்த்தா குவியல் போல நோயாளிகள் படுக்கையில் இளம்போதாது நிறைய பேர் தரைகளில் உட்காந்துக்கிட்டு தரையிலே படுத்து எழுந்து அடுத்த நாள் மருத்துவத்துக்காக காத்திருந்த ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அதுபோன்று சென்னை ஸ்டான்லியில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்றிருந்த பொழுது ஒரு தம்பிக்கு மருத்துவம். அவரும் அப்படியே படுற மாதிரி இருக்குது. மருத்துவர்கள் ரொம்ப குறைபாடு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் குறைபாடு இடவசதி இல்லை, மருத்துவர்களுடைய எண்ணிக்கை போதாது. ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக மருத்துவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவர்கள் இருக்கலாம், ஆனால் மருத்துவர்கள் செய்கின்ற தொண்டு இப்போ திசை மாறி போயிடுச்சு. மருத்துவம் என்பது மக்களுக்கானது, சேவை, மக்களோடு சேர்ந்து இருக்கின்றவர்களே செஞ்சுக்கிற ஒரு தீர்வு. இதற்கு முன்னால் பார்த்தா நமக்கு பாட்டி மருத்துவம்னுட்டு ஒன்று இருந்தது, பாட்டி வைத்தியம்னுட்டு. அந்த பாட்டி வைத்தியத்துக்கு எல்லா நோய்க்கும் அவங்களுக்கு தெரியும். அதை வீட்டுக்குள்ளேயே மருத்துவர் இருந்த காலம் தமிழ்நாட்டில் அது நெடுங்காலம். ஆனால் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னால் அவர்களுடைய மருத்துவத்தை நம்மவர்கள் படிக்க வேண்டியிருந்தது. படித்தும் தேறினார்கள். நிறைய மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் தோன்றியவர்கள்லாம் மிக சிறப்பிற்குரியவர்கள். நம்முடைய சென்னை மருத்துவமனைக்கு முன்னால் ஒருவருடைய சிலை இருக்கின்றது. அந்த சிலையை பார்த்தா சுந்தரம், அந்த மருத்துவருடைய பேர் சுந்தரம். அவருக்கு சிலையை வைக்கின்ற அளவுக்கு அவருடைய மருத்துவ சிந்தனை இருந்திருக்கு. ஒரு தாய் குழந்தை பிறக்கும்போது ஒரு கை மட்டும் தலை வரலன்னு உடனே எல்லோரும் திண்டாடி போயிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் எதையும் செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அந்த மருத்துவர் தன்னுடைய ஓய்வு அறையில் கொஞ்ச நேரம் சிந்திக்கும் போது ஒரு சிகரெட்டை பற்ற வச்சிருக்காரு. சிகரெட்டை பற்ற வச்சு இழுத்தவருக்கு ஒரு சிறிய சிந்தனை வந்துடுச்சு. அந்த எரிகின்ற சிகரெட்டோடைய நேராக குழந்தையுடைய கையில் படுற மாதிரி வச்சிருக்காரு. அந்த குழந்தை உடனே இழுத்துக்கிச்ச கையை தாயினுடைய வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ தாயினுடைய வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை கை போன உடனே தலை வந்துடுச்சு. அப்படி ஒரு சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அதனால் அந்த மருத்துவமனைக்கு முன்னால் ஒரு சிலையாகவே இப்போ இன்னைக்கு நிற்கிறார் அவர். ஆனால் அது போன்ற ஒரு மருத்துவ முறையில் இன்றைக்கெல்லாம் வணிகம்னு ஆயிடுச்சு. அரசு படித்தவர்கள்கிட்ட மட்டும்தான் அந்த மருத்துவத்தை ஒப்படைச்சிருக்கணும். ஆனால் அதை தனியாருக்கு கொண்டு போய் ஒப்படைச்சதும் மருத்துவர்கள் எல்லாம் கூலிக்காரர்கள் ஆகிட்டாங்க. சம்பளம் என்பது கூலி தான் செய்கிற பணிக்கான சம்பளத்தை பெறுவது தான், பணத்தை பெறுவது தான் இன்றைக்கி சம்பளம்னுது. அந்த நிலையில் இருக்கும்போது நிறைய இன்றைக்கு மக்களை எல்லாம் நோயாளிகள் ஆக்குகின்ற ஒரு பெரும் தன்மை இப்போ இருக்குது. நான் வழியில் போனாவே யாராவது ஒரு பொண்ணு நிறுத்தி கேட்குது, ஐயா உங்களுடைய உடலை பரிசோதனை பண்ணணுமா, உங்களுடைய ரத்த அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, நாங்கள் இங்கேயே செஞ்சு தரோம் உங்களுக்குன்னு. நமக்கு அந்த எண்ணத்தை உருவாக்குகின்றாங்க பாருங்கள்.
நோய் இருக்கலாம் உடலில், அது சுமந்து போயிருக்கும். இரவு தூங்கி எழுந்தால் பாதி நோய் தீர்ந்து போயிடும். உறக்கம் தான் ஒரு பெரிய மருத்துவர். ஆனால் இப்போ இந்த நவீன காலத்தில் உங்களது உடலை முழுவதுமாக சோதனை செய்து கொள்ளுங்கள் தேவையில்லை, அது சொல்கிறாங்க. அதாவது புது புது கருவிகள் வர, புது புது படிப்புகள் வர, புது புது சிந்தனைகள் வர, அந்த சிந்தனைகளை நோயை போல ஆயிடுச்சு இன்றைக்கு. ஏதாவது நோய் இருந்தால் அதை முன்கூட்டியே அல்லது ஒரு ஆரம்ப நிலையிலேயே அதை சரி செய்து விடலாம். அதுக்காக தான் அந்த சோதனைகள்லாம் செய்ய சொல்கிறோம். உண்மைதான். சோதனை செய்வதை விட நம்முடைய வள்ளுவர் சொல்கிறார், அதுக்கு ஒரு குறள் எழுதி வச்சிருக்காரு. அருந்தியது அற்றது போற்றி உணின், நோய்க்கு எதை சாப்பிட்டா செரிமணமாகும், நோய் என்ன சாப்பிட்டா உடலுக்கு தேருன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டா மருந்தென வேண்டாம் உயிர்க்குன்றார். அப்போ நம்ம தமிழருடைய முறைகள் எல்லாம் இன்றைக்கு நம்ம மருந்து பழக்கம் தான் முக்கியம். உணவு பழக்கம், நம்முடைய நெருக்கம், நாம் எந்த இடத்துல போனால் எந்த சூழ்நிலை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து நடந்துக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கிறது தான் மருத்துவத்தினுடைய முதல் படி. ஆனால் இன்றைக்கு நம்முடைய புது சந்ததிகளுக்கு அதுவெல்லாம் தெரியாத அளவுக்கு நமக்கு ஒரு மருத்துவம்னு போயாச்சு. அந்த மருத்துவத்தை எடுக்கிறதுக்காக நம்முடைய நோய்வாய்ப்பட்டவர்களுக்கோ பாதிக்கப்பட்டவர்களுக்கோ மருத்துவமனைக்கு போகும்போது மருத்துவமனை அதுபோல் ஒரு அமைப்பில் இல்லையன்ற வருத்தத்தில் தான் சண்டை தகராறு நடந்திருக்குங்க. மற்றபடி ஒரு மருத்துவரை குத்திடணும் அடிக்கணுன்ற நோக்கமெல்லாம் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அவர் செய்த தவறு தான். இதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கிறது, சட்டம் போடுகிறது, காவலர்களை உள்ளே பணிக்கு அமர்த்துகிறது, இப்படியான செயல்பாடு இதுவெல்லாம் தேவையே இல்லாதது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு புது சட்டம் போடுறது, புது அறிவிப்பு தர்றது, எதுக்கு எடுத்தாலும் காவலர்களை போய் அங்கே நிறுத்துறது, இதுவெல்லாம் மக்கள் மேலே மக்களே நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ஆக்கிடுது. நீங்கள் மக்கள் நம்பிக்கணும். நோயாளிகளை மருத்துவர் நம்பணும், மருத்துவர்களை நோயாளி நம்பணும். இடையில் இன்னொரு காவல் என்பது மறுபடியும் அந்த நோயை தீவிரப்படுத்திடும். மக்களுக்குள்ள நெருக்கம், மருத்துவர்களுக்குள்ள நெருக்கம் போகாமல் பாதுகாக்கணும்னா அவங்கக்கிட்டே விட்டுறணும். ஆனால் அந்த வியாபாரத்தன்மைகளை எல்லாம் ஒதுக்கணும். இப்போ மருத்துவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களாவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்களே, அப்போது அரசு இது செயல்படுத்தி தானே ஆகணும். மருத்துவர்கள் கேட்பது ஒரு வகையில் நியாயமாக தெரியலாம். ஆனால் அப்படியெல்லாம் அஞ்சுற அளவுக்கு இந்த நாடு கிடையாது. யாரோ ஒருவர் உணர்ச்சி வசத்தால் செஞ்சதை வச்சு எல்லோரும் இப்படியெல்லாம் எங்களை தாக்கிடுவாங்கன்னா அப்போ நம்ம மருத்துவர்களே கிடையாது. இதெல்லாம் எந்த தன்மையும் நாம் நடக்கிற பொறுப்பில் தான் இருக்குது. பொறுப்பில்லாத நிறைய மருத்துவர்கள் வேண்டிய இடத்துல, நிறைய நோயாளிகள் இருக்கிற இடத்துல நிறைய மருந்து கருவிகள் இருக்கணும், மருந்து இருக்கணும். மருந்து கொடுக்கறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்குது. மருந்து சரியான கொடுக்குறதுல நீங்கள் நோயாளி மருத்துவமனைக்கு போனால் என்ன சொல்கிறீங்க, மருத்துவமனையில் கையை கூட தொட்டு பார்க்குறதில்ல. என்ன உனக்கு நோயின்னு ஒன்று அந்த டெஸ்ட் எடுத்துணும், அந்த பரிசோதனை எடுத்துணும், எந்த பரிசோதனை எடுத்துணுவான்னா இன்றைக்கு எந்த பரிசோதனை செஞ்சாலும் 4000, 5000, 10,000, 15,000. எல்லா மக்களும் இதை ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்காது. அவர்கள் வருவாங்க, நமக்குன்னு அரசு இருக்குது, நம்முடைய அரசாங்கம் இருக்குது, நமக்கு அமைச்சரவை இருக்குது, நமக்கு முதலமைச்சர் இருக்கார், மருத்துவ அமைச்சர் இருக்கார், பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இத்தனை பேர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை நீட்டு தான் மருத்துவமனைக்கு வராங்க. அப்படி வரவங்களுக்கே நீங்கள் ஒரு சோதனை வச்சா அது என்ன, அது அரசாங்கம் என்ன, இது நம்முடைய வரவு செலவுலாம் என்ன ஆகுது, மக்கள் தர வரிப்பணங்கள்லாம் என்ன ஆகுது, அதையெல்லாம் யோசிக்கணும் அரசாங்கம், அரசு நடத்துகிறவங்க. இந்த குமுறல், தன்னுடைய தாய் பாதிக்கப்பட்ட ஒரு குமுறலால் ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறாரு. ஆனால் அது தவறை பார்த்தே நாம் திருந்திக்கணும் அரசாங்கம். இல்லை அதெல்லாம் கிடையாது, நாங்கள் இந்த கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு போடுவோம்னா கட்டுப்பாடை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு தவறு வரும். இது தவிர ஒரு சமூகத்திற்கு அந்த சமூகத்தை சாராத ஒருவர் அதாவது ஆதரவு கூட்டம் மாதிரி நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் நடிகை கஸ்தூரி என்பவர் வேறு விதமாக பேசுகிறார். இன்னொரு இனத்தையே, தெலுங்கு மக்களை இழித்து பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு. அதற்காக அவர் கைது செய்யப்படுகிறார், சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி இது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எதுக்கும் பதில் நம்ம துணிஞ்செல்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் யாருனாலும் எது வேண்டுமானாலும் பேசலாம், அதுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு உரியவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது. நீ எப்படி என்ன ஒன்று சொல்லிடலான்ட்டு நம்ம கேட்டுற முடியாது. அந்த பொண்ணு தவறான கேள்வியை கேட்டுட்டு இருந்தாலும் உரியவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கணும். சொல்லாமல் போனது தவறு. இதே நம்ம நெடுநாளுக்கு முன்னால்
ஈவே ராமசாமி அவர்கள் தமிழ் இனத்தை எத்தனை திட்டிருப்பார். அவர் ஒரு அன்பால் இந்த சமூகம் முன்னேற வேண்டும், இந்த இனம் முன்னேற வேண்டும்னு திட்டினார்னு சொல்கிறாங்க. எந்த வகையில் முன்னேறலன்னு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. இல்லை அவர் வந்த பின்னால் அவருடைய கட்சிகள், அவருடைய துணைவர்களாக கட்சி தலைவர்கள் ஆன பின்னால், முதலமைச்சர் ஆன பின்னால் இந்த நாடு, அதாவது அவர் கால 1940க்கு முன்னால் இருந்த பின்னடைவெல்லாம் இன்றைக்கி எதை விட்டுட்டு போயிருக்கு, முன்னேறி இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த நாடு ஜனநாயக நாடு, யாரோ சொன்னார்ன்றதெல்லாம் நம்ம கட்டி பிடிச்சிட்டு அழ முடியாது. நேற்று சாப்பிட்டது இன்றைக்கி செரிமனம் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஈவேரா பேசுறதுனால தமிழ்நாடு எவ்வளவு பின்னடைவுக்கு போயிடுச்சு. நீங்கள் ஒரு சிலர் தானே அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாருமே எந்த மக்கள் சொல்கிறாங்க? எந்த மக்களையாவது ஒருத்தர் எங்க மாதிரி வந்து பேச சொல்லுங்க. ஊடகங்கள்ல தொடர்ந்து ஊடகங்கள் காசு வாங்க, தப்பு பண்ணும், தவறு பண்ணும். அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்க பேசுறாங்களே. ஈவேரானால தான் இந்த நாம வந்து சமூக என்ன பண்ணிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்களா, இடஒதுக்கீடு கிடைச்ச முதலமைச்சர் ஆயிட்டீங்க, படிச்சிருக்காங்க, ஒரு சாதியினர் மட்டுமே ஒரு உயர்ந்த பொறுப்புகள்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் மாறி எல்லாருக்குமான எந்த வந்திருக்குன்னு ஒரு பட்டியல் போட்டு கொடுங்க. இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசினாருன்றாங்க. தமிழர்களுக்குள்ள உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர் இருந்தாங்க, பாப்பெல்லாம் ஒழிக்கணும்னாரு பேசுனாங்க. அதே பாப்பா ராஜாஜியை வச்சுட்டு தானே நீங்கள் காலம் சொல்றீங்க. ஈவேராவுக்கு பெரிய நண்பர் யாரு, வேண்டியவர் யாரு? நம்ம 2024 நவம்பரை பற்றி பேசுகிறோம். நீங்கள் 44 47 கூட்டு போயிட்டீங்க இல்லையே. நீங்கள் ஜனநாயக நாட்டில் யாருனாலும் பேசலாம். பேசுற உரிமையை நம்ம தடுக்க முடியும். பேசி அவங்க எல்லாம் வழக்கு போட்டு இப்போ உள்ளே வச்சிருக்காங்க. ஆமா, இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு அது நீதிமன்றத்துக்குள்ள போயிட்டு பின்னால நம்ம உள்ள போய் அதை பேச முடியாது. அது நீதிமன்றம் சொல்லல, தீர்ப்பு சொல்ல முடியாது, தீர்ப்பு சொல்ல முடியாது, கருத்து கூட கொஞ்சம் குறைஞ்சது தான் சொல்ல முடியும். ஆனா எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. யாருக்கு? 50 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியவர்களுக்கு இருந்த உரிமை இன்றைக்கும் இருக்கு. நாளை இன்னும் பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் கருத்து உரிமை என்பது உண்டு. அது கஸ்தூரி பேசினாலும் சரி, தளபதி பேசினாலும் சரி, நான் இந்த தளபதி சொல்கிறேன், தளபதி பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, கருத்து உரிமை என்பது உண்டு. நாம் பேசுகிற பேச்சுக்கு மறுபடியும் எதிர்ப்பு ஒன்று வரலாம், வந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் நியாயமாக பேசணும், எல்லோருமே பேசணும். ஏன்னா ஒரு ஜாதியை வந்து நீங்கள் ஒரு ஜாதியை உயர்த்தி பேசும்போதே இன்னொரு ஜாதியை தாழ்த்து பேசிட்டீங்களே, அப்போ பாப்பனர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு ஒன்றுமே செய்யலையா அப்படின்றது அந்த கேள்வியினுடைய சாரம். திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய பொழுது எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு கட்சி கொடி இருக்கும். குடிசைகள் பகுதின்னா அங்கே கட்சி கொடி, திமுக கொடி இருக்கும். அந்த கொடி பக்கத்தில் ஒரு மன்றம் இருக்கும். அந்த மன்றத்துக்கு திருவள்ளுவர் மன்றம், அந்த மன்றம், இந்த மன்றம்னு எல்லா புலவர்களுடைய பேர் இருக்கும். இப்போ எந்த புலவரை பற்றி சிறு பிள்ளைகளுக்கு தெரியும்? அப்போ அந்த காலத்திய திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக செயல்பட்டது, இப்போ செயல்படலை அப்படின்னு அதை வச்சுட்டு தானே இன்னைக்கு இவ்வளோ நாள் தள்ளுது அது. ஆனால் தள்ளும்போது நம்ம இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் குடிகாரராக இருக்காங்க மக்கள். நீங்கள் உணர்வு இல்லாமல் போகணும்னா மதி மயங்கணும். அப்போ அதை செய்யணும், அதை தவறு செஞ்சிட்டோம், அதை திருத்தணுன்றது கூட இல்லைன்னா அப்போ இது என்ன ஜனநாயக நாடு? நம்ம வந்து அரசியல் பேசல. இப்போ நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிற தமிழ் தன்னுரிமை கட்சி இந்த மதுவை குறித்து, அதாவது டாஸ்மாக் கடைகள் அரசை நடத்துது, இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் மக்களையும் இது கொஞ்சம் மோசமான மடையர்கள் ஆக்குவதற்காக அரசாங்கம் இருக்கக்கூடாது. மக்களை மதி படைத்தவர்களாக இருக்கணும்னு தான் பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது. ஆன்மீகம் தெய்வீகம் கூட மக்களை அறிவுள்ளவர்களாக ஆக்குவதற்காக, மனதில் எந்த கோழைத்தனமும் அச்சமும் இல்லாமல். ஆன்மீகம்னா நிறைய மூட பழக்கங்கள் தான் உள்ள வருது. எதுவும் மூட பழக்கம் கிடையாது. எதுவுமே எதையாவது ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொருள் சொல்கிறேன். ஆனால் ஒன்று, இப்போ ஒரு சிலைக்கு பால் ஊற்றுறாங்களே, அது என்ன? சிலைக்கு பால் ஊற்றுவது என்னன்னா, நாமெல்லாம் பழனி முருகனுக்கு போய் தண்டாயுதபாணிக்கு பால் குடங்களாக கொண்டு போய் ஊற்றி, அது எங்கே ஊற்றுவோம் தெரியுமா? அது வந்து நவபாசான சிலை, 9 விஷங்கள் கலந்த ஒரு பெரிய சிலை. அது அந்த சிலையில் பால் ஊற்றி அதை வடிகிற பாலை மறுபடியும் பிடிச்சு கொடுக்கறது, மக்களுக்கு கொடுத்தா நோய் போகின்ற ஒரு மருந்து அது. ஆமாம், அது அப்படி செய்யலாம். ஆமாம், இங்கே எல்லா இடத்துலையும் ஊற்றுறீங்களா? அதுக்கு அப்போ கொண்டு வர்றதெல்லாம் மக்களுக்கு பங்கீடு இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெளியில் போகுது, வீணாக போயிடுது. ஏன் வீணாக்குறீங்க நீங்கள்? அதில் ஒரு அதாவது நீங்கள் அதை தெளிவாக சொல்கிறீங்க, அதில் ஒரு மூடப்பழக்கம் இருக்கத்தானே செய்யும். கிடையாது. இப்போ வெளியில் விடுறவங்களை என்ன சொல்கிறீங்க? இப்போ கோயிலெலாம் யாருடைய அதிகாரத்தில் இருக்குது?
எந்த ஆதீனத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கு? அதாவது மொத்த கோயிலும் ஒரு சார்பில் அல்லது அரசுகிட்டே இல்லை. சிலர் தனியார் நிறுவனங்கள் தனியார் வச்சுருக்காங்க, சில தனிப்பட்ட நபர்கள் கூட வச்சுருக்காங்க. ஆமாம். ஆனால் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் இப்படி குறை சொல்லுவீங்க? நீங்கள் அரசுக்கிட்ட தானே இன்றைக்கி ஆளுமையை. அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்குது. அறநிலையத்துறையின் கீழ் தான் எல்லா கோயில்களும் இருக்குது. இல்லையே, வருமானம் குறைஞ்சி இருக்கிற கோயில் மட்டும் ஊர்க்காரங்கிட்ட இருக்குது. ஊர்க்காரர்கிட்ட குறைஞ்ச இது அவன் நடத்துகிறான் தெய்வத்தின் மேல் ஒரு பற்றோட. ஆமாம். ஆனால் அதாவது வருமானம் அதிகமாக இருக்கிற கோயில்கள் கொஞ்சம் தான். ஆமாம், ஆனால் கொஞ்சம் தான். 65,000 கோடின்றான் கோயில்ன்றோம். இல்லை, வருமானம் குறைவாக இருக்கிற கோயில்கள். ஆனால் வருமானம் இல்லாத கோயில் நிறைய இருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே போய் பூஜை பண்ணுறீங்களா? அங்கேவும் உள்ளூர்காரன் தான் பண்ணுறான். அவனே போவான், மாலையில் ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் வச்சு விளக்கு ஏற்றிட்டு வருவான். புரியுதுங்களா? ஆனால் அரசாங்கம் அந்த வேலையை செய்யறதில்ல. ஆனால் அரசாங்கம் ஏன் அந்த சுமையை வச்சிருக்கு? அதை மக்கள்கிட்டே விட வேண்டியது தானே. நீங்கள் டாஸ்மார்க்கு வாங்க. டாஸ்மார்க்கில் உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? டாஸ்மார்க் எதுக்குன்றது தான். மக்கள் நம்மக்கிட்ட காவல் கொடுத்துருக்காங்க. பூட்டு சாவியெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு மக்கள் உள்ளே உறங்கிக்கிட்டு இருக்காங்க. உறங்கிக்கிட்டு இருக்கிற மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் எப்படியெல்லாம் செலவு பண்ணணுன்றதை நீங்கள் ஒரு கணக்கு போட்டு செய்யணும். ஆனால் அது போதாதுன்னுட்டு ஒரு சாராய கடையை நீங்களே திறந்து, கல்லுக்கடையை நீங்களே திறந்து, இப்போ அதை மறுபடியும் வெளிநாட்டு மது வகைகள்லாம் கொண்டு வந்து அப்புறம் டாஸ்மாக்னு ஆக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எந்த தொழிலும் செய்யக்கூடாதுன்னுட்டு அதில் நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னே அவனுடைய சிந்தனை மாலை சம்பளம் வாங்கணும்னு கடைக்கு தானே போகிறோம். இப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் ஒழிக்கணும்னா எப்படி? நீங்கள் மண் சார்ந்த ஒரு சிந்தனையாளர். அப்படி இருக்கும்போது கல் அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்வது சரின்னு நினைக்கிறீங்களா? கல் ஒரு மருந்தும் கூட தான். அது கல் மட்டுமல்ல, கல்லோட சேர்த்து ஒரு பதநீர் நீட்டு ஒன்று இருக்குது. சுண்ணாம்பெல்லாம் சேர்த்துட்டோம்னா பதநீர் ஆகிடும். பதநீரை காய்ச்சினா வெள்ளம் ஆகிடும். வெள்ளத்தினுடைய விலை என்னன்னு இப்போல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன அர்த்தம்னா அதில் சாப்பிட்டா எந்த நோயும் வராது, எந்த நொடியும் வராது. இப்போ நீங்கள் உங்கள் மதுவிலக்கு கொள்கைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கல் வேணும், மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? கல் கூட வேண்டாம் தான். ஆனால் நம்ம அதை மெல்ல செய்யணும். கல் வேணாம், ஆனால் பதநீர் அந்த அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. அது உலக வணிகம். அது இங்கே வந்து நம்ம நாட்டில் எது எது வேண்டான்னு கஞ்சி கூழெல்லாம் வேணான்றமோ அது வெளிநாட்டில் விற்பனை பொருளாக இருக்குது. அங்கே அவன் எது எச்சிட்டு போயிட்டானோ அதெல்லாம் இங்கே நம்ம சாப்பிட்ற பொருளாக இருக்குது. விலை அதிகமாக இருக்குது. ஆமாம். அப்போது மக்களுக்கு சரியானதை சொல்கிறது அரசனுடைய கடமை. நீங்கள் அரசனுக்கு மக்களை ஏன் குடிக்காரராக்குறீங்க? யாராவது கேட்டாங்களா? நீங்கள் ஆட்சி வரதுக்கு முன்னே கல்லுக்கடை திறங்கன்னு கேட்டாங்களா? நீங்களே சொல்கிறீங்க. காலங்காலமாக இருக்கே மதுன்றது, காலங்காலம் இருந்துட்டு போகுது. ஆனால் அவன் குடிக்கவே முடியாது. குடிச்சிட்டான்னா அவன் தலைமையில துண்டு போட்டுக்குன்னு போவான். எங்கேயோ யாரும் கேட்கட்டா கூப்பிட்டுருவாங்களோன்னுட்டு. இப்போ அப்படி இல்லையே. நீங்கள் வீட்டில் மது குடிக்கலாம், திருமண விழாக்களில் மது குடிக்கலாம், ஒரு உணவகத்துக்கு போனால் குடிக்கலாம், பெரிய பெரிய விடுதிகளில் குடிக்கலாம், நீங்கள் தெருவில் நின்று கூட குடிக்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அவனும் அதுக்கான வரியை கட்டிட்டு தான் குடிக்கிறான். அப்போது யார் மேலே குறை சொல்கிறது? தாயை கவனிக்கணும்னு சொல்கிற அந்த தனையனுடைய அடாவடித்தனத்தை சரின்னு சொல்கிறதா, அல்லது அதுபோல் நிறைய பேர் நோயாளிகளாக அங்கே இருக்க மருத்துவத்தை தனியாருக்கு விட்டு காசு பண்ணுற அரசாங்கத்தை சொல்கிறதா, மக்கள் போதையில் இருக்கிறது தவறு, அவங்க குடிக்காமல் இருக்கணும், அப்போ தான் இந்த அறிவு, தமிழருடைய அறிவு இந்தியாவில் பேசப்படும். இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் நாசாவில் கூட ரொம்ப நாளைக்கு முன்னே நாசா விஞ்ஞானிகள்லாம் தமிழர்களாக இருந்தாங்க, இன்றைக்கும் இருக்காங்க. கணினியெல்லாம் கண்டுபிடிச்சதில் பங்கு தமிழர்களுக்கு உண்டு. எலாமஸ் அந்த எலக்ட்ரிக் வண்டி கண்டுபிடிச்சிருக்கிற அதில் பங்கு தமிழ் இளைஞர்களுக்கு உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழர்களுக்கு என்ன பங்கு இருக்குது? எந்த ஆய்வில் பங்கு வச்சுருக்கீங்க? இவே ராமசாமி வந்ததுனால எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, எந்த ஆய்வில் தமிழ் இளைஞர்கள் இன்றைக்கு இருக்காங்க இந்தியாவில்? அது இருக்கட்டும். தமிழ்நாடு அரசு தமிழை மதித்து தமிழ் இயல் இசை நாடகத்துக்கு எங்கே பங்கு வச்சுருக்கு? வர்ற மார்கழி மாதம் வருது. மார்கழி மாதத்தை மிகச்சிறந்த மாதம். ஏன்னா அது வந்து கடும் குளிரான நேரம். கடும் குளிரான நேரத்தில் நீ குளிச்சுட்டு தான் வரணும்னு ஒரு சட்டம் போட்டாங்க. நீங்கள் வெயிலில், கோடையில், சித்திரையில் சொன்னால் அது வந்து தேவையே இல்லை. அவன் காஞ்சி போயிட்டு எங்கே போனாலும் ஆடு மாடு குளிக்கிற மாதிரி இவனும் குளிப்பான். ஆனால் மார்கழியில் குளிக்கணுன்ற பழக்கம் எது யார் ஏற்படுத்துனது? எந்த ராமசாமி ஏற்படுத்துனது? தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள்.
தமிழ்நாட்டில் இருந்த அடியார்கள் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும், உடல் தூய்மையாக இருக்கணும், உடை தூய்மையாக இருக்கணும், செயல் தூய்மையாக இருக்கணும், செய்வதெல்லாம் தூய்மையாக இருக்கணுன்ற ஒரு அறிவு. இதெல்லாம் இப்போ ஈவே ராமசாமி பின்னால் கற்றுக்கிட்டாங்களா? மறக்கடிக்கப்படுதே. அதனால தான் இன்றைக்கி காலையில் இருந்தோன்னா நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லாமே குளிக்குதுங்க. அது இயற்கையாகவே இருந்தது தானே, எல்லா நாள்களுமே குளிக்கணும்னு சொல்லி. அது இந்த மாதிரி வழக்கம் வந்த பின்னால் குளிக்கிறது உறுதியாயிடுச்சு, இல்லைன்னா வந்திருக்காது. அப்படி ஒவ்வொரு நடைமுறையும் தை வந்தால் ஒன்று, மாசி வந்தால் ஒன்று, சித்திரை வந்தால் ஒன்று, வைகாசி ஆணி ஆடி அதுக்குன்னிட்டே ஒரு நாள் பெருக்கு, நீரை வணங்கிறது. நம்முடைய வழிபாடுகள் தெய்வம்ன்றது அப்புறம் இருக்கட்டும், இயற்கை நமக்கு கொடுக்குற செல்வம் அதை வணங்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு அவர் சொன்னார், இவர் சொன்னார்ன்றதெல்லாம் சொல்லலை. இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்களாவே இழுத்து பிடிச்சி ஈவேராவை எழுக்கிறீங்க. அது தேவையில்லை. நான் கேட்டது இப்போ நடக்கிற விஷயங்களை கேட்டுருக்கேன். சரி, அடுத்த ஒரு நிகழ்வு இல்லை, நான் இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். நானும் அவர் இழுக்கல. பாவலர் ராமச்சந்திரன் ஒரு தமிழ் ஆர்வலர், மண் சார்ந்த ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்றதை விட ஈவேரா எதிர்ப்பாளர்னு எளிதாக சொல்லிவிட முடியும். நான் அவருக்கு எதிர்ப்பாளர் கிடையாது. ஏன்னா யாருக்கும் உரிமை இருக்கு, யாருக்கும் சொல்லுவதற்கு உரிமை உண்டு. ஈவே ராமசாமி நான் தப்பாக சொன்னால், பேசுறது தப்புன்னு சொன்னால் நான் எதிரி ஆகிடுவேன். நான் எதிரி கிடையாது. அவரை போல நானும் பேசக்கூடியவன். அவர் என்னென்ன பேசினாரோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக நான் பேசுவேன். அதனால் எதிரிகள் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க, இந்த நேரத்தில் இந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மா சொல்கிறத நான் நியாயம் நான் எப்படி சொல்லிட முடியும்? ஏன்னா வழக்கில் இருக்குது, நீதிபதி தான் அதை சொல்லணும். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னே இதையெல்லாம் பார்த்து அரசாங்கம் நடந்துக்கணும். இது போல் தவறெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். இப்போ அடுத்த ஒரு செய்தி, நேற்று அறிக்கை ஒன்றை கொடுத்துருக்கிறாரு ஆனந்த், புசி ஆனந்தன் என்பவர். அதாவது விஜய் கட்சியோட பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர். விஜய் கட்சியவோ விஜயவோ யாரும் விமர்சிக்க கூடாது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு செய்தி வந்தது. ஆமாம், இதை கருத்தில் கொண்டு நிறைய பேர் இவங்க 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க, கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபட்டது. இது பெரிய அளவில் வந்ததுனால அந்த பொதுச் செயலாளர் மூலமாக அவர் ஒரு தகவலை தருகிறார் மக்களுக்கு. கூட்டணியே கிடையாது, எங்களுக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்கள் கட்சி அரசியல் தேர்தலே நிற்க போகிறீங்க, தேர்தல் நின்றுருக்கீங்க, அதனால் இந்த கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். அது அவருடைய விருப்பமானது. இன்னொன்று, அரசியல் நடத்தணும்னா ஒரு சில குறுக்கு வழிகள் இருக்குது. உள்ளுக்குள்ளே பேசிக்கலாம், வெளிக்குள்ளே நம்ம ஒற்றுமையை காட்டக்கூடாதுன்ற ஒரு நெருக்கடி இருக்குது. வெளியே 2 பேரும் ஒன்றுன்னு ஆகிட்டா அப்புறம் இந்த கட்சிக்கு வரவனும் வரமாட்டான், அந்த கட்சிக்கு போகிறவனும் போக மாட்டான். அது உண்டு. இப்போ சில கட்சிகள்லாம் ரகசிய உறவு அது மாதிரி ரகசிய உறவுலாம் கிடையாது, எல்லாம் தெளிவான உறவு. தேர்தல் வந்தால் எல்லாரும் நாம் வெற்றி பெறுவதற்கு யாரோட சேர்ந்தால் வெற்றி பெறுவோம் அவங்களெல்லாம் கட்டி பிடிச்சிக்குவாங்க. அது வரையிலும் எதிரும் புதிருமாக இருப்பாங்க. ஆனால் இந்த எதிரும் புதிருமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லவங்களாக தெரியுறவங்க அதுக்கு பின்னால் கொள்கையெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க, கோட்டையை மட்டும் கட்டி பிடிப்பாங்க. கோட்டையை பிடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆசை இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பெண்ணுடைய பின்னடைவுகள். இப்போ நம்ம நாட்டில் நிறைய கட்சிகள் தோன்றுகின்றன, அப்புறமா அப்படி செயல்படாமல் போயிடுறாங்க. அது நடந்து கொண்டே இருக்கிறது, ஒரு தொடர் நிகழ்வு. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்தால் மட்டும் அது பெரிதளவில் பேசப்படுகிறது, ஒரு மாநாடு பெருசாக பேசப்படுகிறது, அவரை பற்றி தினமும் ஊடகங்கள் பேசுகின்றன. அந்த அளவிற்கு அவர் அரசியலில் வலிமை பெற்றவர் என்று நினைக்கிறீங்களா? இல்லை, இதுக்கும் நான் கொஞ்சம் பின்னால் போயிட்டு தான் வரணும். ஈவேராவை தொடரணுமா? இல்லை, எல்லாத்துக்கும் நான் ஈவேராவை தொடர்றதுக்கு எனக்கு என்ன தெரியாதா என்ன? ஆமாம், இதுக்கு பின்னாடி டி ராஜேந்தர் தொடங்கினார், சரத்குமார் தொடங்கினார், கமலஹாசன் தொடங்கினார், நம்ம பாக்யராஜன் தொடங்கினாரு. நீங்க தோல்வி பெற்றவர்களா சொல்றீங்க? இல்ல, வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்கல்ல. வெற்றி பெற்றவங்க யாரு சொல்றீங்க நீங்க? அதாவது எம்ஜிஆர், என்டி ராமாராவ், அமெரிக்கால அமெரிக்கா விட்டுருவோம். என்டி ராமராவும் தோல்வி அடைஞ்சவர் தான். தன் பக்கத்தில் இருந்தவரே தன்னுடைய ஆட்சியை கவித்துட்டு வந்தார். மருமகனுக்காக விட்டு கொடுத்து? மருமகன் கிடையாது, அதுக்கு முன்னே ஒருத்தர் இருந்தார். சரி, அவர் இருந்தார். எம்ஜிஆர் கருணாநிதி எல்லாரும் சேர்ந்து தான் இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் வரக்கூடாதுன்னுட்டு கருணாநிதி பண்ணும்போது அவர் வரணும்னு நினச்சிட்டு பண்ணார். மற்றபடி இந்த நாட்டில் தமிழர் வாழணுன்ட்டு இல்லை, தமிழ்நாடு வாழணுன்னுட்டு கிடையாது. தமிழ்நாடு வாழணும்னா
நான் என்ன நினைப்பேன்னா, இந்த மக்கள் யாராக இருந்தாலும் வாழணும். அது கஸ்தூரி பேசினாலும் சரி, எந்த தாய் பேசினாலும் சரி, இந்த மண் வாழணும், இந்த மக்கள் வாழணும். மக்கள் வாழ்கிறதுக்கு யார் பேசுகிறாங்க? நீங்கள் எந்த காங்கிரஸை எதிர்த்தீங்களோ, எந்த காங்கிரஸை எதிர்த்து நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்களோ, அதே இந்திரா காலடியில் தான் கருணாநிதி விழுந்தார். எந்த கருணாநிதி அவங்க இந்திரா காந்தி கருணாநிதி காலடியில் விழுந்தாங்கன்னு கிடையாது, என்னைக்கும் விழ மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு அதிகமான தொகுதிகள், அவங்களுக்கு குறைவான தொகுதிகள்? ஆமாம், நீங்கள் இந்த இடத்துல 10 பேருக்கு ஆதரிக்கிறாங்கன்னும் போது இந்த கட்சியை கூப்பிட்டு வயா எனக்கு அவங்க தானே மேலே இருக்காங்க, அவங்க தானே மேலே இருக்கிறவங்கெல்லாம் கீழே விழ மாட்டாங்க, விழ வைப்பாங்க. வாஜ்பாய் காலில் விழுந்தீங்க, வாஜ்பாய் கருணாநிதி பாப்பான் தானே, இந்து சமயத்தை சார்ந்ததுன்னு பேசுனீங்க. நாங்கள் பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறோம், பார்ப்பனர்களை அல்ல, மனிதர்களை அல்லன்னு சொல்றாரு. அதாவது பார்ப்பனர்களை பற்றி சொல்லலை. பார்ப்பனியம்ன்றது சமமான சிந்தனை இல்லாத ஒரு சிந்தனை, அதைத்தானே அவங்க எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க. யார் சொன்னது? எந்த பாப்பா இந்த நாட்டில் ஆட்சியை பிடிச்சான்? அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க ஆட்சியை பிடிச்சாங்க. நீங்கள் ஆட்சியை பிடிக்கலன்றீங்க. இப்போ மத்திய அரசில், ஒன்றிய அரசில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பதவிகளில், பெரும் பதவிகளில், உயர் பதவிகளில் அவங்க தான் அதிகமான விழுக்காடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இருக்காங்க. ஏன் தமிழருடைய அதிகாரம், ஏன் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இல்லை, ஏன் இல்லாமல் போனாங்க? அதை கேள்வி கேட்க வேண்டியது யார் கேட்கணும்? தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணி 40க்கு 40 எங்களுதுன்றவங்களாம் பேசணும். அவங்க ஏதாவது பேசியிருக்காங்களா, பண்ணியிருக்காங்களா? அது மூலமாக ஏதாவது நமக்கு கிடைச்சிருக்கா? அங்கே இருக்கட்டும். இந்த தேர்தலுக்கு முன்னே தமிழர்கள் 2 பேரும் இருந்தாங்க. தலைமை செயலாளர் ஒருத்தர் இருந்தார், காவல் சைலேந்திர பாபு இருந்தாங்க. அந்த தேர்தல் வரும்போது மத்திய அரசுக்கு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது 2 பேரையும் மாற்றிட்டீங்களே, 2 பேரும் வட இந்தியக்காரர்களை போட்டிங்களே. அதாவது அவங்களுடைய அந்த பணிக்காலம் முடிந்ததுன்னு தானே. பணிக்காலம் போனால் மூப்பில் இருக்க தமிழரை போடணும். நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னே தமிழ்நாட்டினுடைய எல்லா அதிகாரமும் தமிழ்நாட்டுக்காரங்க தானே இருந்தாங்க. உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தமிழர்களாக இருந்தாங்க, தலைமை செயலாளர் தமிழர்களாக இருப்பாங்க, காவல்துறை அதிகாரி அருள் போன்றவங்க நிறைய பேர் இருந்தாங்களே. நீங்கள் தானே தமிழன் சொல்லிட்டு அப்புறம் திராவிடன்றீங்க. இன்றைக்கி எந்த திராவிடன் உங்களுக்கு ஓட்டு போட்டான்? எந்த திராவிடம் போட்டான் தமிழ்நாட்டில் இருந்து? இப்போ இங்கே இருக்கிற தெலுங்குக்காரங்க, மலையாளம், அவன்லாம் தமிழன். திராவிடன்றது கிடையாது. எங்கே இருக்கு? நீ திராவிடன்னு சொன்னால் நீ திராவிடன்னு போய் கேட்டு, எங்கேயோ இருக்கிற இடத்துல போய் கேளு. அதாவது தேசிய கீதத்தில் திராவிட உக்கலன்றாங்க, தமிழ் தாய் வாழ்த்தில் திராவிடத்தை பற்றி பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? எங்கே இருக்குது? எந்த நாடு இருக்குது? உன் தாய்மொழி என்ன? அதை சொல்லு. திராவிடம் பேசுகிறவனுடைய தாய்மொழி என்ன? திராவிடம் பேசுகிறவன் எந்த நிலத்திலிருந்து பிறந்தான்? திராவிடன் என்பவன் யார்? தமிழர்களை ஜாதியை சொல்லி பிரிக்கிறது, மதத்தை சொல்லி பிரிக்கிறது. நீ அந்த ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதி, நான் திராவிடன், நாம திராவிடன் எல்லாத்தையும் ஏன் சொல்றேன்றோம் நாங்கள். சரி, இப்போ 2026 இந்த தேர்தல் காலத்தில் யார் ஆட்சி? அது இந்த ஆய்வுக்கெல்லாம் சோதிட நல்ல நான் இந்த மக்கள்கிட்ட நீங்க பழகுறீங்க, மக்களை நெருக்கமா பாக்குறீங்க. அதுவெல்லாம் கிடையாது. நான் இவங்களெல்லாம் விட்டு விலகி வரணுன்றது. அதான் இத்தனை பேர் கட்சியெல்லாம் தொடங்கினாங்க. நடிகர்கள் வரிசையில் சொல்றேன். ஆனா இத்தனை பேரும் ஏன் நிற்க முடியல? என்ன காரணம் நிற்க முடியல? இவங்க எல்லாம் இடையில எதையோ ஒரு தன்னுடைய கவர்ச்சியை வச்சு வந்தவங்க. ஆனா எம்ஜிஆர் நின்னாரு, கருணாநிதி நின்னாரு. இன்னைக்கு அவங்க வரிசையில் இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நிற்க காரணம் என்ன? தமிழர், தமிழ்நாடு, தமிழன், தமிழ் 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 எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்குன்னு பேசின வரிசையில் வந்தவங்க. ஆனால் இப்போ வந்த நடிகர்கள் எல்லாம் அந்த வரிசையில் இல்லாமல் வந்தவங்க. இப்போ இவரையும் சேர்த்து விஜய் உட்பட யாருமே அந்த வரிசையில் இல்லாமல் வரவங்க. ஆனால் அவங்க வந்ததுனால இவங்க 2 பேரும் நிலைக்க முடிஞ்சது. அவரை வச்சு ஜெயலலிதாவும் இருக்க முடிஞ்சது. இவங்க 3 பேரை தவிர இனிமேல் யாருக்குமே இந்த தகுதி கிடைக்காது. இந்த 3 பேருக்கான தகுதியை உருவாக்குறது தமிழ் நிலம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், மாநில பிரிவினையில் திராவிடம் ஒரு பங்கும் எடுத்ததில்லை. எடுத்தால் அதெல்லாம் வருத்தமான செய்திகள். தமிழருக்கு புறம்பானவர்கள் திராவிடர்கள். இந்த திராவிடர்கள் இன்றைக்கு அந்த பேச்சை சொல்லி இப்போ தமிழர்களை திராவிடன் சொல்லுன்றேன். திராவிட மாடலா, தமிழன் மாடலா?
தமிழன்தாயா உலகத்தின் மாடல், தமிழன்தான் இந்தியாவின் மாடல். இந்தியாவில் இருக்கிற மதம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் தமிழருடைய பண்பாடு. தமிழருடைய பண்பாடுன்றதுனால்தான் காசி விஸ்வநாதர் கோயிலே தமிழன் கட்டினோம். அங்கே இருக்க விசாலாட்சி அம்மன் கோயில் தமிழர்களுடைய பொறுப்பில் இன்றைக்கும் இருக்குது. இதெல்லாம் இருந்தும் கூட ஒன்றிய அரசு தமிழுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு அல்லது தமிழ் வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் எதையுமே எடுத்துக்காமல் இருக்காங்களே, அதற்கான பணத்தொகை எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எந்த கொடுக்கலன்றதுக்காக நீங்கள் அப்பன் மகன் பேரன்ட்டு வரீங்க. ஒரு அரசாங்கம் ஒன்று தவறு செய்துன்னா நீங்கள் தட்டி கேட்குற அளவுக்கு இருந்திருக்கணும். தட்டி கேட்குற அளவுக்கு இருந்திருந்தால் இந்த தவறுகள்லாம் நடந்திருக்காது. இந்திரா காந்தி காலத்துலேயும் நடந்திருக்காது. கச்சத்தீவு போச்சு, கச்சத்தீவை நீங்கள் கேட்டுங்களா? மீட்டு கொடுத்தீங்களா? இந்திரா காந்தி காலத்தில் இருந்தால் இந்தி திணிப்பு இருக்குது, நீங்கள் செஞ்சீங்களா? ஏன் அவங்களோட கூட்டு வச்சிங்க? வாஜ்பாயோட கூட்டு வச்சிங்க? இங்கே இருந்து காங்கிரஸ்காரர் வெற்றி பெற்று போகணுன்றதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. இப்படிப்பட்டவர்கள் தான், அதாவது தமிழுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆட்கள் தான் ஆட்சியை பிடிக்கிறார்கள், மக்களுடைய பெரும் ஆதரவை பெறுகிறார்கள். இப்போ நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, தமிழ் ஆர்வலராக இருக்கீங்க, தமிழுக்காக உயிரை விடவும் தயாராக இருக்கிறவங்க. ஆனால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியலையே, உங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லையே. இது ஒரு கேள்வி தான். ஆனால் மக்கள் இப்போ கருணாநிதி தமிழுக்கு செய்த தொண்டுன்றதுனால கருணாநிதி ஆதரித்தாங்கன்னா அதில் நான் தோற்று போயிடுவேன். எம்ஜிஆர் தமிழ் நிலத்துக்காக தமிழர்களுக்காக எத்தனையோ செஞ்சுட்டு போயிட்டாரு, அதனால் அதிமுக ஆதரிக்காங்கன்னா நான் அதுக்கு தலை வணங்குவேன். இது ரெண்டுமே கிடையாது. எப்படியே ஒரு குழந்தை ஓட்டியிருக்க சின்ன சைக்கிளை தள்ளு வண்டியை இன்னொரு குழந்தை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை ஓயும் போது இன்னொரு குழந்தை வந்து தள்ளி ஓட்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலாக இருக்க தவிர ஒரு பெரிய வண்டியை இழுத்துட்டு போய் கரையேற்றுற ஒரு திறமையான ஆட்சி அரசியல் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் அவர்களுக்கே திரும்ப ஆட்சி அதிகாரத்தை அதை வந்து தேர்தல் ஆணையம் தான் பண்ணணும். ஏன் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் நடக்கவே இல்லை, இன்னும் ஆய்வே பண்ணல. இப்போவே வார்டு கமிட்டி உறுப்பினர் போடுறாங்க. ஒவ்வொரு தொகுதியினுடைய பகுதிகளுக்கும் இப்போவே கட்சியினுடைய சார்பில் 5 பேர் 6 பேர் வாக்காளர்களுக்கு முன்னால் நின்று வாக்கு சேகரித்து தேர்தல் வாக்குச்சாவடிக்குள்ளே நுழையிறதுக்கான இப்போவே பொறுப்பாளர்களை போடுறாங்க. தேர்தல் ஆணையம் இதுக்கெல்லாம் தடை போடணும். இதெல்லாம் செய்யக்கூடாது. நாங்கள் தேர்தல் அறிவித்த பின்னால் தான் செய்யணும். இன்னொன்று, நீங்களே தேர்தல் ஆணையம் வச்சுருக்கீங்க, உங்களுடைய ஆட்கள் தான் எல்லாரையும் கவனித்து உரிய வாக்காளர் அட்டையோடு வராங்களான்னு பார்த்து நீங்கள் வந்து உள்ளே நுழையிறதுக்கு அனுமதி தர்றீங்க. அதுக்கு எதுக்கு உள்ளே போய் கட்சிக்காரன் இன்னொரு வெளியே கட்சிக்கார கூட்டமெல்லாம்? அதுக்கெல்லாம் தடை பண்ணணும். ஜனநாயக நாடு, யாரோ வரவங்க யாருனாலும் போட்டு போயிட்டே இருக்கலாம். தேர்தல் பதிவு அன்னைக்கு முன்ன நாள் அதோட உன்னுடைய பிரச்சாரத்தை நிறுத்திக்கணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும். வெளியில் கூட கட்சிக்காரர்கள் நின்று சொல்லக்கூடாது. அந்த பூத் ஸ்லிப்னு சொல்கிறோம், அதெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அது அரசாங்கம் தான் கொடுக்கணும், தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் அதைத்தான் செஞ்சார் TN சேஷன். இந்திய தேர்தல் ஆணையர் அவர் இருந்தப்போ எந்த ஒரு கட்சிக்காரனும் தலையிட முடியாது. பிரதம மந்திரிக்கே வேலை கிடையாது, அப்போது அமைச்சரவைக்கு வேலை கிடையாது. அது நடைமுறைப்படுத்தணும். இன்னொன்று பாருங்கள், இப்போ அமெரிக்கா தேர்தல் நடந்தது, எல்லாரும் வாக்களிக்க வந்தாங்க, பார்த்தீங்களா? இந்தியாவில் இருக்கான்னு சொல்கிறான், எல்லாம் கணினி மயமாயிடுச்சுன்றான், கம்ப்யூட்டர்ன்றான். அது சொல்ல தெரியலவனுக்கு கணினி மயமாயிடுச்சுன்றான். ஆனால் இந்த கணினி மயமாகிறதுக்கு முன்னே ஆனது அமெரிக்கா போன்ற நாடுகள், மேலை நாடுகள். அங்கே வாக்கு சீட்டில் போடுறாங்க, நீங்கள் சீட்டில் போடுங்களே. இந்த வாக்குச்சீட்டில் நடக்கிற தில்லுமுள்ளெல்லாம் நடக்காதல்ல. அதாவது நிலப்பரப்பு குறைவு, மக்களுடைய செறிவு அதிகம், 140 கோடி மக்கள், அதில் வாக்களிப்பவங்க 100 கோடி கிட்டத்தில் இருக்காங்க. அப்போது அந்த தாள்கள்லாம் வீணாக போகுது, அதுக்காக மரங்களை வெட்ட வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக இது நல்ல எண்ணம் தான். மரத்தை வெட்டக்கூடாது, மரம் இருந்தால் தானே வெட்டுறதுக்கு. நீங்கள் மரத்தை வச்சுருக்கீங்களா? ஜெயலலிதா ஆட்சியில் இத்தனை லட்சம் மரங்கள் நட்டோம்னுட்டு அப்பப்போ விளம்பரம் வரும். அதே மாதிரி இவரும் ஓயாமல் உழைக்கிற முதலமைச்சரும் அதே தான் சொல்கிறாரு. ஆனால் எங்கே போனாலும் மரம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற காரணம் சரியாக இருக்குது. இதை வந்து முதலமைச்சர் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்குவார். மரங்களே இல்லை, அதனால் நாங்கள் வாக்குச்சீட்டில் போடல, கணினியில் போடுறோம்னு.
தமிழ்நாட்டினுடைய மொழி தமிழா ஆங்கிலமா? நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுங்க? திராவிடமே இல்லைன்றவரு நீங்க எதுக்கு திராவிடம் பேசணும்? திராவிடம் இல்லைன்னு சொல்லுங்க. நாங்க திராவிடம் இல்ல, திராவிடம் சொல்றவனே மோசடி பொய்ன்றோம். ஆனா திராவிடம் பேசிக்கிட்டே கிடையாது, நாங்க பேசல. இப்போ உங்களை போன்றவரை திராவிடம் வளர்க்கிறது இல்ல இல்ல இல்ல, நாங்க திராவிடத்தை பத்தி பேசுறதே இல்லையா. நான் நீங்க கேட்குற கேள்வியில நான் திராவிடம்னு சொல்றேன். நான் திராவிடத்தை பத்தி பேசுவதில்லை. யாரோ ஒருத்தர் வர்றவங்க வாழ்றதுக்காக தமிழனை கெடுத்து உனக்கு அந்த ஜாதி இல்லைன்னு ஆனால் கட்சியை யாதவன்னு போட சொல்லுவான். கோணரை யாதவன்னு ஆக்கிடுவோம். இன்னொரு ஜாதியை வந்து நம்ம உடையாருக்கு இன்னொரு பேர் எதுவும் வச்சுட்டாங்க. அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள் நான் சொல்கிறதே இல்லை. தமிழர்கள் இருக்க பறையர்களையோ மற்ற ஜாதிகளையோ அவங்கள எப்படி வந்து அம்பேத்கர் சொன்னார்னு இல்லை, காந்தி சொன்னார்னா ஹரிஜன் தலித்து ரெண்டுமே எதுக்கு ஆதி தமிழர்னு சொல்கிறாங்க. ஆதி தமிழன் கூட ஏன் சொல்கிற? தமிழன்னாவே ஆதி தான், மூத்தக்குடி தான், முன்தோன்றிய மூத்தக்குடி. சரி, அதுக்கு அப்புறம் இன்னொரு செய்திக்கு வருவோம். அதாவது 2026 தமிழ் தன்னுரிமை கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறது? அந்த நேரத்தில் வாக்காளர்கள்ட்ட நீங்கள் என்னென்ன உறுதிமொழிகள்லாம் கொடுக்க போகிறீங்க? இந்த நாடு எப்படி மாற வேண்டும்னு நினைக்கிறீங்க? சரி, ஆனால் இன்னும் மக்களுக்கே என்னை பற்றி தெரியாது, பலருக்கும் தெரியாது. யாரோ ஒரு சிலருக்கு தான் தெரியும். அன்பு வட்டத்தில் நட்பு வட்டத்தில் தெரியும் தமிழ்நாட்டில், மற்றபடி யாருக்கும் தெரியாது. அதுக்கான முயற்சியான பணிகளை செஞ்சு தான் நாங்கள் அதை பற்றி யோசிக்கணும். ஆனால் அதுவரையும் வர்றவங்களை நாங்கள் வந்து தடுக்க முடியாது, ஆனால் சொல்ல முடியும், சொல்லி கொடுத்துருவோம். ஆமாம், அதுக்கான வாய்ப்பு வந்தால் மகிழ்ச்சி. அதுக்கு தளபதிக்கு தான் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சந்திப்போம். நன்றி. அப்போ இருக்கிற மற்றதெல்லாம் நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசுவோம். சரி. முற்றம் இணையதள தொலைக்காட்சியின் சார்பில் உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த வணக்கம். வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நேயர்களே, இன்னொரு நிகழ்விலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.